உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை எல்லாம் எனக்கு 100% நிறைவேறும் என்று நம்புகிறவங்க மாத்திரம் நல்ல வலது கரத்தை உயர்த்தி, கீழே இருக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவன் இந்த இடத்துல சொல்றாரு, தம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக எப்படி தேவன் வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை நம்ம மேல பொழிகிற தேவனா இருக்கிறாரா. இது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதுக்கு என்ன செய்யறாரு, நீ கையிடும் வேலைகளெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்றாரு. என்ன ஆண்டவர் எவ்வளோ நன்மையை சொல்ற, ஏற்ற நேரத்தில் நான் மழையை பெய்ய வைப்பேன், நீ கை நீட்டி கடன் வாங்குறவனா இருக்க மாட்டேன், கையை திறந்து அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன செய்வாய், கடன் கொடுப்பாய். இதெல்லாம் போய் மனசில் மனசில் போய் உட்காரணும். இந்த சத்தியம்லாம் அப்படியே மேலோட்டமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் போய் டீப்பாக சப்கான்ஷியஸில் போய் உட்காரணும். ஆள் மனதுக்குள்ளே போய் இது உட்காரணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, நான் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிப்பேன்றாரு, ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய வைப்பேன்றாரு, எனக்கு வானத்தை திறப்பன்ற நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பன்றாரு, நான் கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, கையை திறந்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லி, இதுக்கு தேவன் எனக்கு நேராக வானத்தை திறப்பதுக்கு தேவன் வைத்திருக்கிற வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் கைக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த வானம் திறக்கப்படுகிற ஆசீர்வாதம் இது நிஜமான ஒன்று. இது ஒன்றும் கட்டுக்கதை கிடையாது. சொல்ல நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதங்கள்லாம் சும்மா இது ஒரு வேகா இருக்கு, கட்டுக்கதை மாதிரி கிடையாது. இது நிஜம். உங்களுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய வானத்தை திறந்து அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்ம வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு வழி காட்டுகிறார். தேவன் காட்டுகிற இந்த வழியில் நம்ம நடப்போனா நிச்சயமா கானான் போய் சேருவோம். கையாமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் காட்டுற வழியில் இருந்தா எங்க போய் சேருவேன்? கானான். பாலும் தேனும் ஓடும் நலமும் விசாலமான இடத்துக்கு போய் நாங்க சேர முடியும். வழிகளில் தான், நம்ம போகிற வழியில தான் பல தடைகள் வருது. அந்த தடைகளின் மத்தியில கர்த்தர் நம்ம காட்டுகிற வழியில் நடந்தா எத்தனை தடை வந்தாலும் கடைசியா கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ கர்த்தர் இறுதியில கரெக்டா கொண்டு போய் நம்மளை சேர்ப்பதுக்கான வேலையை அவர் செய்கிறார். பாருங்க, இப்போ நிறைய காரியங்களை கவனித்தோம். ஏறக்குறைய 8 காரியங்களுக்கு மேல இதுல கவனிச்சுட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதுல ஒன்று ரொம்ப ரொம்ப பிரதானமா நம்ம கவனிச்ச ஒன்று, பாரம்பரியம் ஆண்டவர் சொல்றாரு தேவ வசனத்துக்கு விரோதமான ஒன்று. தேவ வசனம் வேலை செய்ய முடியாதபடிக்கு பாரம்பரியங்கள் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எழும்புது. பாருங்க, அது என்ன செய்யுதுன்னா, தேவன் திறந்த வானத்தை அடைக்கக்கூடிய வேலை செய்ய. வானம் அடைக்கப்பட்டு ஒரு மனுஷன் வேலை செய்வானா, அவன் வேலை செய்கிற விளைவு எப்படி இருக்கும்னா, பூமி இரும்பு மாதிரி இருக்குமா. வானம் எப்படி இருக்கும்னா வெங்கலம் மாதிரி இருக்கும். அவன் வேலை செய்கிற பூமி அவன் செய்கிற அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இரும்பு மாதிரி. ஒரு பலனும் வராது. பல நேரம் உழைக்கிறேன், பல கடினமான உழைப்பை கொடுக்குறேன், வேர்வை சிந்துறேன், பல முயற்சி, ஒன்றும் ரிசல்ட் வரமாட்டுது. என்ன செய்கிறேன்னா, கர்த்தர் திறக்கிற வானத்தை அடைப்பதுக்கான வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளா நம்ம ஒன்று யோசிக்கணும். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் நீ திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் கையை வாய்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எனக்காக திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்றோம். கையை வாய்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அதெல்லாம் சொல்றாரு பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை சொல்லும்போது நிறைய காரியம் சொல்றாரு. ஏன்னா அங்கே நம்ம கவனிச்ச தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்றா அதுக்கு ஒரு மாற்று கருத்தாக கொண்டு இந்த பாரம்பரியன்றது தேவனுடைய வார்த்தையை மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கிறது. தவறான விளக்கத்தை நாமே நம்ம உண்டாக்கிக்கிறோம். பாருங்க, இது என்ன செய்யுதுன்னா, தேவன் திறந்த வானத்தை அடைக்குது. அதில் ஒரு காரியத்தை ரொம்ப உங்களுக்கு காண்பித்த நிறைய பாரம்பரியம் இருக்குது. அதில் இன்னொன்று, கர்த்தருடைய ஆசீர்வாதம், செழிப்பு, பொருளாதார நன்மைகள், இதை குறித்த தேவன் வைத்திருக்கும் காரியங்களை சரியா புரிந்து கொள்ளாததுனால இதுலேயும் கொண்டு வானம் திறக்கப்பட்டிருக்கிற வானத்தை நான் அடைக்கக்கூடிய வேலையை செய்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு காண்பித்த 6ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பணத்துக்கு எதிராக சொல்லலை,
ஆண்டவர் அந்த பகுதியை வாசிக்கும் போது என்ன காட்டுறாருன்னா, ஒரு பண ஆசை உள்ளவன் எப்படி இருப்பான், அந்த பண ஆசை உள்ளவனுக்கு அவனுக்கு என்ன வரும்னா, அவனுக்கு பொருளாசை உள்ளவனா மாறிடுறான். அந்த பொருளாசை உள்ளவன் என்ன பண்றானா, அந்த தேவ ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும் விதமாக புரிந்து கொள்ளாததுனால அவன்கிட்ட வருகிற எல்லாமே உபயமற்றதாய் போய், நிறைய வருது ஆனா உபயமற்றதாய் போய் விடுகிறது. இந்த யூதாஸை உங்களுக்கு காண்பித்தேன். யூதாஸுக்குள்ள பாருங்க, அவன் இந்த பொருளாசையின் மூலமா அந்த ஒரு முகமூடியை போட்டு அவன் பேசுற தோரணெல்லாம் பார்க்கும்போது பெரிய தியாகி போல பேசுறாரு. என்ன கரிசனம் உள்ள மாதிரி பேசலாம் பாருங்க. என்ன சொல்றான், இந்த விலை உயர்ந்த தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி வேஸ்ட் பண்ணதுக்கு இதை வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. இப்ப கேட்கும் போது நமக்கு எப்படி தோணும்ப்பா, இவன் பார்ப்பா இயேசுநாதரை மிஞ்சிட்டான்ப்பா, இயேசுநாதருக்குலாம் அதை கரிசனம் கூறும், இவனுக்கு வந்துருச்சே, அப்படிதான் நமக்கு தோணுது. ஆனா அதுக்கு பிறகு உடனே நடக்கிற ஒரு காரியம் பாருங்க, அவன் எதுக்கு இதை சொன்னான், அவனுக்குள்ள மறைந்திருந்த பேராசை, அந்த பொருளாசை அவனுக்குள்ள வெளிப்படுது பாருங்க. இயேசுநாதர் சொல்றாரு, இதை சொல்லி முடிச்ச உடனே, அந்த சம்பவங்கள் முடிஞ்ச உடனே இந்த யூதாஸ் என்ன செய்கிறான், பிரதான ஆசாரிட்ட போய் இயேசுவை விலைக்காக விற்பதுக்கு, அவரை காட்டி கொடுப்பதுக்கு விலை பேசலாம் பாருங்க. அது என்ன காட்டுது, அவனுக்கு எப்படிப்பட்ட பொருளாசையும் பேராசை உள்ளவனா இருந்திருக்கிறான் என்பதை காட்டுறாரு. இதெல்லாம் காண்பிக்கக்கூடிய பகுதி தான் அது. இதை விட்டுட்டு பணம் தப்பு, பொருளாதாரம் தப்பு, ஆசீர்வாதம் தப்பு, இதை குறித்து நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாதுன்னா, நான் சொல்கிறேன், அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வரும்போது நீங்கள் வானத்தை அடைப்பதுக்கான வேலையை செய்கிறீர்கள். அதை தொடர்ந்து இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், பண ஆசை, பொருளாசை, பேராசையை கொண்டு வருது. இன்னொரு காரியத்தை அதை தொடர்ந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காண்பித்து இதை குறித்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்பதை, இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, நமக்கு தேவன் திறந்த வானத்தை அடைப்பதுக்கான வேலையை செய்கிறது. இப்போ பாருங்கள், இந்த பண ஆசை பொருளாசையும் பேராசையும் கொண்டு வருது. இந்த பொருளாசை என்ன செய்யுதுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமையை கொண்டு வருது, என்வியை கொண்டு வருது. பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள வருது பாருங்க. இந்த பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள அந்த பொறாமையை எப்படி டீல் பண்ணணும், அதை எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியாம வாழ்ற எத்தனையோ பேரு தேவன் திறந்த வானத்துக்கு கீழே வாழ முடியாம அடைப்பட்ட வானத்தில் வாழ்கிறார்கள். நல்ல கவனிங்கள், கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு பொறாமை என்கிற இந்த காரியத்தில் ஆளப்படுகிறார்கள். சபை பொறாமை என்கிற இந்த தீய காரியத்தினால் ஆளப்படுகிறார்கள். இதிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட ஆண்டவர் வச்சிருக்கிற வழிகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க ரோமர்ல நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த பொறாமையை குறித்து வேதம் வர்ணிக்கும் போது இந்த பொறாமை இருக்கக்கூடிய காரியம் பாருங்க என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தனை குறித்து இன்னொருத்தரை குறித்து நல்லதா நம்மளால பேச முடியல. பாருங்க, இந்த பொறாமையில ஒருத்தரை பார்த்து, ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து நான் என்ன நல்லா பேச முடியல, அவங்களுக்கு பொறாமையினால பேசுறேன். இன்னொருத்தரை குறித்து காசிப் பண்றேன், ஏன்னா பொறாமை. இன்னொருத்தரை குறித்து ஒரு நல்ல காரியத்தை குறித்து நான் பேச முடியல, அவங்கள பத்தி நல்லதா பேச முடியல, ஏன்னா இந்த பொறாமை உள்ள அப்படிப்பட்ட பாதிப்பை மனதின் சிந்தனைகள், வாழ்க்கையில நம்ம செயல்படுகிற செயல்கள், நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாமே இதனால பெரிய பாதிப்பை நமக்கு உண்டாக்குறது. பாருங்க, இந்த பொறாமை எந்த அளவு கொண்டு போய் விட்டுருதுன்னா, நம்ம பிளேம் பண்றவங்களாகவும் தேவனையே ஜட்ஜ் பண்றவங்களா மாறிடுறோம். சொல்ல நல்லா கவனிக்கணும். இந்த பொறாமையை டீல் பண்ண நம்ம கவனம் செலுத்தலைன்னா, நான் எப்படிப்பட்டவனா மாறுறேன்னா, எப்ப பார்த்தாலும் பிளேம் பண்ற ஆளாவே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் ஆண்டவரையே ஜட்ஜ் பண்றவனா. ஏன்னா இன்னைக்கு தினந்தோறும் ஜனங்க பாருங்க, ஆண்டவரை பல காரியங்கள்ல அவங்க ஜட்ஜ் பண்றாங்க. பாருங்க, இதை குறித்து இங்க ரோமர்ல 3ஆம் அதிகாரம் கவனிச்சு பாருங்க, சொல்றாரு பவுல், ரொம்ப அற்புதமா சொல்றாரு, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, ஆனா ஜனங்க இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அங்க சொல்றீங்க பாருங்க, 3ஆம் வசனமோ 4ஆம் வசனத்தையும் வாசிப்போமா. சிலர் விசுவாசியாமலும் போனால் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று
எழுதியிருக்கிறபடி தேவன் சத்தியபரர் என்று எந்த மனுஷனோ பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றார்? தேவன் சத்தியபரர். மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பொய்யனா இருக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க, நிறைய நேரம் பாருங்க, இந்த பொறாமை என்ன பண்ணுதுன்னா, இந்த பண ஆசை, பேராசையும் பொருளாசையும் கொண்டு வருது. இந்த பொருளாசை, இந்த கவர்ச்சியஸ்னஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை எதுக்கு நேரம் நடத்திட்டு போகுதுன்னா, என்வி அப்படின்னா பொறாமைக்கு நேரம் நடத்திட்டு போகுது. இந்த பொறாமை என்ன செய்ய வைக்குதுன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், என்னை எப்பவுமே எதையாவது பிளேம் பண்றவனா வைக்குது. அந்த பிளேம் பண்றேன்னா எப்படி மாறிடுறேன்னா, தேவனே பிளேம் பண்றவனா, தேவனே ஜட்ஜ் பண்றவனா மாறிடுறேன். நீங்க கவனிச்சு பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை கேட்கணும்னு இருக்கிறேன். ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட போனேன்னா போய் கேட்பேன், ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பேன்? என்ன ஆசீர்வதிக்காம அவனை ஆசீர்வதிச்சிட்டீர் ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்காம அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துட்டீரு. எனக்கு என் வேலையில் ப்ரொமோஷன் கொடு, என் பக்கத்தில் இருக்கவனுக்கு ப்ரொமோஷனை கொடுத்துரு. கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஆண்டவரை தினந்தோறும் ஆண்டவரை ஜட்ஜ் பண்ணுற வேலையில் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறானா, அவன் உள்ளத்துக்குள்ள பொறாமை இருக்கு. நல்லா கவனி நான் சொல்றத. உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், உங்க குடும்பம், உங்க சூழ்நிலை, எனக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுக்கலையே, ஆனா அவளுக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுக்கல, ஆனா அவனுக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வரலையே, ஆனா அவனுக்கு வருதே. ஏன்னா இப்போ பிளேம் பண்ற நிலையில வந்தாச்சு. ஏன்னா பொறாம உள்ள வந்து தினந்தோறும் ஆண்டவரையே நான் ஜட்ஜ் பண்ணுறவனா மாறுறேன். என்ன கெட்டது நடந்தாலும் உடனே ஆண்டவர் மேலே தூக்கி அந்த பிளேமை போடுறது. என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் இஸ் அன்ஃபேர், இஸ் அன்ஜஸ்ட், அவர் நியாயம் இல்லாதவர், அவர் நியாயமான காரியங்களை செய்ய மாட்டார். இதெல்லாம் எப்படி அவர் அனுமதித்திருக்கலாம்? மனுஷன் தாங்கிட்ட இருக்கிற குறைய கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. என்ன, தாங்கிட்ட இருக்கிற தப்பை அவன் கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை. நாட்டில் நடக்கிற தப்பை யோசிக்கிறது இல்லை. நாட்டு ஆளுநர்கள் செய்கிற தப்பை அவங்க யோசிக்கிறது இல்லை. ஆனால் என்ன கவனம் கொண்டு போய் காட்டுறோன்னா, இதெல்லாம் ஆண்டவர் இஸ் அன்ஃபேர், அவர் நியாயமானவராக இருந்தால் இப்படி நடக்க விட்டுருப்பாரா? இப்படி நடந்திருக்குமா? இப்படி பேசுகிற ஒரு ஆளாக இருப்போனா ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் சத்தியபரர், மனுஷன் என்னவா இருக்கிறான்? பொய்யனா இருக்கிற. ஏன்னா அவன் தன்னை பார்க்கறது இல்லை, தன்னை கொஞ்சம் யோசித்து பார்க்கறது இல்லை. ஒரு நாளும் தேவன் அன்ஃபேராக இருக்கிற, ஒரு நாளும் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். கையவழில் சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை. என்ன உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அதுக்கு ஆண்டவர் பிளேம் ஆகிடுவாரா? நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நான் ஏன் பிளேம் பண்ணுறேன்னா, எனக்குள்ள பொறாமை உள்ள உட்காந்துருச்சு. ஒருத்தனை பற்றி நான் நல்லா பேச முடியலையா, ஒருத்தனை குறித்து நல்லா சிந்திக்க முடியலையா, இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து நான் சந்தோஷப்பட முடியலையா, உள்ள ஒன்று உட்காந்துருக்கு. என்னன்னா பொறாமன்னு ஒன்று உள்ள உட்காந்துருக்கு மனுஷங்குள்ள. மனுஷ ஸ்வாபத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த பொறாமை என்ன செய்யுதுன்னா, எப்போவுமே யாரையாவது பிளேம் பண்ணுறேன். ஒன்று என்ன பிளேம் பண்ணுறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களை பிளேம் பண்ணுறேன், அல்லது கர்த்தரை பிளேம் பண்ணுறேன். இப்படி ஏதோ ஒரு வகையில் நான் பிளேம் பண்ணி ஆண்டவரை ஜட்ஜ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்? காட் இஸ் அன்ஃபேர், இஸ் அன்ஜஸ்ட். பாருங்க, ஆண்டவர் ஆதாமை கொண்டு ஏதேன் தோட்டத்தில் அவனை விட்டு அவன்கிட்ட சொல்கிறாரு, சத்ரு உள்ள வராமல் பார்த்துக்கப்பா. சொன்னாரா இல்லையா அவன்கிட்ட? நீங்கள் யோசிக்கிறீங்க, எங்கே சொன்னார் ஆண்டவர் சத்ரு உள்ள வராமல் பார்த்துக்கோன்னு? பாருங்கள், ஆதியாம் 2ஆம் அதிகாரத்தில் கவனித்து பாருங்கள். அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிற, சத்ரு ஒருத்தன் இங்கே இருக்கிறான், நீ வரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான்ப்பா பூமியில், அவன் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறான், அவனை உள்ள வராமல் பார்த்துக்கோ. ஆண்டவர் கொடுக்குறார், எச்சரிப்பு கொடுக்குறார். இஸ் அ ஃபேர் காட், இஸ் அ ஜஸ்ட் காட், நீதி உள்ளவர், நியாயமானவர், உண்மை உள்ளவர். சொல்றார் என்ன நடக்குது, என்னெல்லாம் இருக்கு இந்த உலகத்தில். நீ இருக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு பிசாசு ஒருத்தன் இருக்கிறான்ப்பா பூமியில். ஆகவே ஜாக்கிரதையாரு, அவனை உள்ள விட்டுறாத, சத்ருவை உள்ள விடாத. அங்கே சொல்கிறாரு பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் பாருங்க. ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போமா? அங்கே சொல்கிறார் பாருங்க, தேவன் ஆகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் சொல்லிட்டாரு பாருங்க. இதான் சொல்கிறாரு. எங்கே சொன்னாருன்னு நம்ம கேட்டோம்னா இங்கே சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? சத்துரு ஒருத்தன் இருக்கிறான்ப்பா, அவனை உள்ளே விட்டுறாத, அதனால நீ என்ன செய்யி, நான் உன் கையில் கொடுத்துருக்கிற ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கிற வேலையில் கவனமாயிரு.
ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இது உனக்கு கையை விட்டு போகாதபடிக்கு நீ ஜாக்கிரதையா பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அதை நீ கவனமா நீ காத்து கொண்டு நடக்க வேண்டியது உன் கையில் இருக்குப்பா. இப்ப இதை அவன் செய்ய கோட்டை விட்டதுனால இப்ப யார் உள்ள வந்தா? பிசாசு என்ன உள்ள வந்தான் பாருங்க. ஏவாளை வஞ்சித்து, ஏவாளை சோதித்து, ஏவாள் பணத்தை புசிக்க கூடாத கனியை புசிச்சு ஆதாமும் சாப்பிட்டு, இப்போ ஆதாம் சொல்லாமா, ஆண்டவரே பிசாசு நீர் அனுமதிச்சிட்டீர் ஆண்டவரே சொல்லாமா? இப்போ ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லலாம், ஆண்டவர் நீர் எவ்வளோ அநீதியானவர், யூ ஆர் அன்ஃபேர் காட் ஆண்டவரே, இதை நீர் முன்னமே சொல்லியிருக்கணும் இல்லையா என்கிட்ட. ஆண்டவர் சொல்ல, அதுக்கு தானே சொன்ன உடனே பண்படுத்தவும் காக்கிற வேலையை உன் கையில் எது கொடுத்துருக்குறேன். சத்துரு ஒருத்தன் இருக்கிறான், என்ன தீமை செய்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான், வருவான் உள்ள வராதபடி ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கப்பா சொல்லியிருக்கலாமே. ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு எச்சரிப்பை கொடுத்து அவனை பண்படுத்தவும் காக்கிற வேலையை கொடுத்து அவன் கையில் இந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்து, இப்போ சத்துரு உள்ள வந்த உடனே அவன் என்ன செஞ்சிருக்கணும்? தேவனிடத்துல அவன் கேட்டிருக்கணும். கேட்கல பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில சிக்கலுக்குள்ள போய் மாட்டிக்கொள்ளும் போது, பிரச்சனையில் வந்துட்டோம், மாட்டிட்டோம், சில காரியம் நம்ம சுபாபத்தில் சில காரியங்கள் நமக்கு பிரியம் இல்லாத வேதம் சொல்லுகிற காரியத்துக்கு எதிரான காரியம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது எங்கே போனோம்னா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எங்கேருந்தோ எனக்கு இந்த பொறாமை, இந்த ஆண்டவரே பேராசை பொருளாசை உள்ள வந்து உட்காந்துது, இதை நான் வெளியே அனுப்பணும், இதை என் வாழ்க்கையை விட்டு நான் அகற்றணும் ஆண்டவரே, என்னை நான் பண்படுத்த விரும்புகிறேன், என்னை நான் கர்த்தருக்குள் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று தேவனிடத்தில் போகாமல், தேவன் வந்து வலுக்கட்டாயமாக எதையும் செய்ய மாட்டார். நல்லா கவனிங்க நான் சொல்கிறத பகல் சொல்லுங்க. கர்த்தர் உங்ககிட்ட வந்து எதையும் வலுக்கட்டாயமா என்ன பண்ண மாட்டாரு. ஆதாம் கிட்ட போய் வலுக்கட்டாயமா அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி அவனை தரத்தை நிறுத்துன்னு வந்து பண்ணணும் அவசியம் பண்ணியிருக்கலாம், பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்னா அவன் கையில் அதை அனுமதிக்கும்படி, அதை ஆளும்படி ஆதாம் கையில் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு. இப்போ சம்திங் கோஸ் ராங்னா, ஏதோ ஒன்று குறைய வந்துருச்சுன்னா இவன் தான் என்ன செய்ய வேணும்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நல்லா நீங்கள், God will not interfere in your life until you ask him. ஒரு அற்புதமான தேவ மனுஷன் ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனுஷன் சொல்றார், God will never interfere in your life unless a man asks God. ஒரு மனுஷன் தேவனிடத்துல கேட்கிற வரைக்கும் ஆண்டவர் வந்து இன்டர்ஃபியர் ஆகி நான் இதை பண்ண விரும்பேன் அதை பண்றேன் வலுக்கட்டாயமாக செய்கிறவரே கிடையாது. அதுதான் இயேசு நான் சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனோ என்ன செய்வான், பெற்றுக்கொள்வான். ஆண்டவர் சொல்ற, பரலோகத்தில் என் சித்தம் நடக்கிற மாதிரி பூலோகத்தில் என்னுடைய சித்தம் நடக்கணும், நீ கேட்கணும்பா, நீ நடந்து கொள்ளணும்பா. இப்போ இதெல்லாம் நம்ம செய்யாம ஆண்டவர் வந்து அன்ஃபேர் ஆகிறாரு, நியாயமற்றவர் அப்படின்னு சொன்னா தகுமா? அதான் வேதம் சொல்லுது, மனுஷன் புரிஞ்சுக்கணும், தேவன் சத்தியபரர், மனுஷன் என்னவா இருக்கிறான், பொய்யனா இருக்கிறான். தன்னுடைய தப்பிதத்தை அவன் உணராதபடி தாங்கிட்ட இருக்கிற பொறாமை, தாங்கிட்ட இருக்கிற இந்த பொருளாசை, இதை சரி பண்ணோன்ற எண்ணம் வராமல் உடனே தூக்கி ஆண்டவரே ஜட்ஜ் பண்ணி ஆண்டவர் மேலே பிளேமை போட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலே பிளேமை போடுறது, இது நம்முடைய வாழ்க்கையை பெட்டர் ஆக்கிறதுக்கான வேலை கிடையாது. பாருங்க, இன்னொரு அற்புதமான உதாரணம் காயின். இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா காயின்ற உதாரணத்தை அங்கே பார்க்கும்போது நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறார். இப்போ காயின் பார்க்குறான், என்னடா இது, எந்த தேவன் அங்கீகரிக்கலையே. அங்கீகரிக்காததுனால இப்போ அவனுக்குள்ள ஒரு பிளேம் கேம் ஆரம்பிக்குது பாருங்க, பொறாமை பிளேம் கேமை உண்டாக்குது பாருங்க உள்ள. நல்லா கவனிக்கணும், என்ன சொல்றான் பாருங்க, எந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலையே, ஆபேல் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா. இப்போ அவனுக்குள்ள ஒரு எரிச்சல், அவன் முகநாடி மாறுது. ஏன் இந்த நிலைக்கெல்லாம் அவன் ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் ஏத்துக்கலையா, ஓகே நான் அப்போ ஆண்டவருக்கு சிறந்ததை கொண்டு வரல, ஆண்டவரே இன்னைக்கு என்ன மன்னிச்சிடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காயின் என்ன செஞ்சிருக்கலாம், அவன் மறுபடியும் வீட்டுக்கு போய் அவன் நிலத்துக்கு போய் சிறந்ததை அடுத்த நாள் கொண்டு வந்து ஆண்டவருக்கு அவன் காணிக்கை செலுத்தியிருக்கலாமே. அதை செய்ய விடல பாருங்க. அவனுக்குள்ள இருந்த பொறாமை, அவனுக்குள்ள இருந்த என்ன பிளேம் பண்ற தேவனே அவன் நியாயம் பார்க்கறான், நியாயம் தீர்க்கிறான். He is trying to judge God. ஆண்டவருடைய விருப்பம் ஆபேலையும்
காயினையும் ஆசீர்வதிக்கணும் தான் கர்த்தர் விரும்பி ஆண்டவர் அவங்கள அந்த காணிக்கையை கொண்டு வர சொல்றாரு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நோக்கம் வெறும் ஆபேலை ஆசீர்வதிக்கணும், காயினை ஆசீர்வதிக்க கூடாது, கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் காயினையும் ஆபேலையும் ஆசீர்வதிப்பதுக்கான முறையை கர்த்தர் சொல்றாரு. இப்போ இவன் கொண்டு வரும்போது விளங்குறான், அவனுக்கு விளங்குது என்ன ஆசீர்வதிக்கல, எனக்கு ஆசீர்வாதம் வரல, அவனுக்கு ஆசீர்வாதம். அப்போ எனக்கு வரலன்னா நான் என்ன செய்யணும், நான் என்ன சரியானதை செய்யணும். அங்கே பாருங்கள், அந்த வார்த்தையே தேவன் அங்கே சொல்கிறாரு பாருங்க. என்ன அங்கே 5ஆம் வசனம் வாசிப்போமா? காயினையும் அவன் காணிக்கையும் அவர் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மையிலே. ஆண்டு சொல்றாரு பாருங்க, நீ சரியானதை சூஸ் பண்ணியிருந்தா, நீ பார்க்கறியப்பா ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அவனிடத்தில் இருந்த சிறந்ததை கொண்டு வந்து எனக்கு காணிக்கையா கொடுத்தான். ஓகே, இன்னைக்கு நீ சிறந்ததை கொண்டு வரலையா, போய் நீ வீட்டுக்கு போய் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி நீ என்ன செஞ்சிருக்கலாம், போய் ஆண்டவருக்கு நான் சிறந்ததை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போய் வீட்டுக்கு போய் சிறந்ததை கொண்டு வந்திருந்தா அவனுக்குள்ள இருக்கிற பொறாமையை வேரோட பிடிங்கி எறிஞ்சிருக்கலாம். நல்லா கவனிங்கள். ஆனா அவனுக்கு அவங்கிட்ட இருக்கிற பொறாமையை எடுத்து போட விரும்பல, அந்த பொறாமையை வைத்து கொண்டே தேவன் மேல எரிச்சல் அடைகிறான். தேவன் ஆசீர்வதித்த ஆபேலை பார்த்து எரிச்சல் அடைகிறான். நிறைய நேரம் மனுஷன் கேட்கறது, என்கிட்ட என்ன தப்பு இருக்கு, என்கிட்ட இல்லாத ஒண்ணு என்ன அவன்கிட்ட இருக்கு, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் என்கிட்ட என்ன இல்லை. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் எதிர்பார்க்கிற முறைமைகளை நம்ம வாழ்க்கையில் செய்ய தவறும் போது இந்த பொறாமை, இந்த எரிச்சல்லாம் உள்ள உட்கார்ந்து சொல்றார், நீ நன்மை செய்திருந்தா மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் ஆசைப்படியில் இருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். நல்லா கவனித்து பாருங்க, நன்மை செய்திருந்தா, சரியானதை செஞ்சினா பாவம் உங்கள்கிட்ட இருந்திருக்காதுப்பா, குறை உங்கள்கிட்ட இருந்திருக்காது, வானம் அடைக்கப்பட்டிருக்காது, வானம் திறக்கப்பட்டிருக்கோம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, எதையாவது குறித்து பொறாமை உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னா, அதை இன்னைக்கு வேரோட பிடுங்கி போடணும். இல்லைன்னா வானம் திறக்கப்படாது. இந்த பொறாமையை வச்சுக்கிட்டு வாழ்கிற ஒரு கிறிஸ்தவன் வானத்தை அடைக்கிற வேலையை செய்கிறதுக்கு நான் இடம் கொடுக்குறேன். நல்லா கவனிங்கள். ஆதியாம் 26ஆம் அதிகாரம் வாங்க, இதெல்லாம் பாருங்கள். நீங்கள் இங்கே கவனிக்கணும், இந்த காரியங்கள்லாம் ஏன் வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். பாருங்க, பொறாமையில் இருக்கிற ஒரு மனுஷன் எதையுமே கற்றுக்க மாட்டான். நல்லா கவனிங்க. பிளேம் பண்ணுற ஆள் எப்படிங்க கற்றுக்கக்கூடிய உள்ளம் உள்ளவனாக இருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பொறாமையே உள்ளே நமக்குள்ளே பொறாமை வேலை செய்யுதுன்னா, நான் எப்போவுமே பிளேம் பண்ணுறவனா, எப்போவுமே என்ன எல்லாத்தையும் குறை சொல்கிறவனா, பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆளாக இருப்பேன். ஒருத்தரையும் விட மாட்டேன். என்னை பிளேம் பண்ணுவேன், என்னை சுற்றி இருக்கிறவங்கள பிளேம் பண்ணுவேன், என்னை ரட்சித்த தேவனை பிளேம் பண்ணுறேன். இந்த பொறாமை இருக்கிற ஒரு ஆள், இந்த பிளேமை பண்ணுற ஒரு ஆள் என்றைக்குமே அவன் வாழ்க்கையில் லேர்னிங் ஆட்டிடியூடே வராது. நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். அவன் வளரவே மாட்டான். ஏன்னா கற்றுக்கிட்டா தானே வளர முடியும். பொறாமை என்ன செய்யுதுன்னா, ஒரு மனுஷனை கற்றுக்கக்கூடிய இடம் கொடுக்காம அவன் வளர்வதற்கான வளர்ச்சியை வெட்டிக்கிட்டே இருக்கு. சொல்ல நல்லா சிந்திக்கணும். உங்கள் குடும்பத்தில் யாரையாவது பார்த்து பொறாமப்படுறீங்களா? உங்கள் வேலை ஸ்தலத்தில் யாரையாவது பார்த்து பொறாமப்படுறீங்களா? அது என்ன செய்யுதுன்னா, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கட் பண்ணுது. அந்த கட் பண்ணுற வேலை என்ன செய்யுதுன்னா, ஒன்று உங்களுக்கு காட்டுது, தேவன் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. உங்கள் மேலே, உங்கள் வாழ்க்கைக்குள்ள உங்கள் ஸ்வாபத்தை கர்த்தர் மாற்றி நல்ல தேவ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானதை, நன்மையானதை, சரியானதை செய்ய வைக்க ஆண்டவர் போதிக்கக்கூடிய காரியத்தை செய்யாமல் நான் எல்லாத்தையும் பார்த்து பொறாமப்பட்டுட்டு பிளேம் பண்ணிக்கிட்டு தேவனை ஒவ்வொரு நாளும் ஜட்ஜ் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பேனா? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை உள்ளத்துக்குள்ளே பதிய வைக்கிறாரு. தேவன் சத்தியபரர். மனுஷனாக இருக்கிற நம்மக்கிட்ட தான் நிறைய பொய்யும் எல்லாம் குறையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது.
இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த பொறாமை என்ன செய்யாதுன்னா உங்களை ஒரு நாளும் கற்றுக்க வைக்கவே இடம் கொடுக்காதுங்க. பாருங்க, இந்த சம்பவத்தில் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொள்கிற காரியங்கள் நமக்கு தேவன் கொடுக்குற வளர்ச்சிக்கு நேராக நம்மளை கொண்டு போக விடாமல் இருக்கக்கூடிய வேலையை நிறைய காரியம் செய்து பாருங்க. அதில் ஒன்று இந்த பொறாமை. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா ஈசாக்கை குறித்து இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். இது இங்கே ஒரு பஞ்சம் அவங்க ஏற்படுது. ஆனால் அந்த பஞ்சத்தின் நடுவே ஈசாக்கு ஒன்று செய்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஈசாக்கு என்ன செய்கிறான்னா, he decided to follow God's instruction. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் குறைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சவால்கள் வரலாம், தேவைகள் மிகுதி நம்மளை போட்டு நெருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் எனக்கு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை செயல்படுத்த தேவ அறிவில் செயல்படுகிறனா அல்லது என் மாம்ச அறிவை சார்ந்து கொள்றனா? வேதம் சொல்லுங்க, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் முழு இருதயத்தோட யாரை சார்ந்து கொள்ளணும்? ஆனா இந்த பொறாமை என்ன செய்யணும்னா, கற்றுக்கொள்ள தேவனை சார்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை கொடுக்காம என் மாம்ச அறிவு சுய அறிவை சார்ந்து கொள்ள கூடியவனா மாத்துது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஈசாக்க ஆண்டவர் இங்கே நடத்துகிற சில காரியங்கள் பாருங்க. 2ஆம் வசனம் வாசிப்போமா? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவற்றையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நல்லா கவனித்து பாருங்க. 6ஆம் வசனம், ஈசாக்கு கேராயில் குடியிருந்தான். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே எல்லாம் மாம்ச அறிவில் செயல்படுறான் பாருங்க. யோசிக்கிறான், எங்க போலாம், எங்க போய் நம்மளை காப்பாத்திக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த நாட்களில் வளம் நிறைந்த நாடு எகிப்து நாடு. எல்லாம் என்ன செய்யறான், பஞ்சம் வந்த உடனே எல்லாம் பிளான் பண்ணிட்டான், எகிப்துக்கு போயிடலாம். எல்லாரும் பிளான் பண்ணி திட்டமிட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் ஈசாக்கும் அவங்களோட சேர்ந்து ஓடி போக ஆயத்தமாக இருந்த போது கர்த்தர் ஈசாக்கோட பேசுகிற. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு என்ன பண்ணாத, போகாது. எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாரு. நீ ஓடுறவங்களோடு சேர்ந்து ஓடாத. ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கேயே இரு, நான் உன்னை என்ன செய்வேன். எத்தனை பேர் கை வைத்து சொல்கிறீங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்? கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நான் இருக்கிற இடத்துல என்ன ஆசீர்வாத. கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நான் இருக்கும் இடத்துல என்ன ஆசீர்வதிப்பார். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை, ஆலோசனையை அவன் கேட்டதுனால இப்போ என்ன நடந்துச்சு பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க, சொல்றாரு, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷம், நல்லா கவனிங்க, மழை இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே கிடையாது, விளைச்சல் வர்றதுக்கு அறிகுறியே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொன்னதுனால அங்கே இருந்தான், அந்த தேசத்தில் தங்கியிருந்தான், அந்த தேசத்தில் அவன் விதைத்தான். அந்த வருஷம் 100 மடங்கு பலன். இப்போ கவனிச்சு பாருங்க, 100 மடங்கு பலன் வந்தவன் எல்லாம் திரும்பி பார்க்குறான். எல்லாம் பார்க்குறான், எப்படி அவனுக்கு வந்துச்சு, அவனுக்கு மட்டும் வருது, நமக்கு வரலையே, நம்ம ஒன்றுமே நடக்க மாட்டேது. அவனுக்கு எப்படின்னா, என்ன ஈசாக்கு பெருசா அவன் கரெக்டாக செஞ்சுட்டான், அவன்கிட்ட என்ன கரெக்டாக இருந்துச்சு, என்கிட்ட கரெக்டாக இல்லை. ஒன்னே ஒன்று தாங்க, ஈசாக்கு எல்லா மனுஷ அறிவுக்கு எதிராக நின்று பரிசுத்தரின் அறிவை அவன் சார்ந்து கொண்டான். He trusted on the divine wisdom of God.
He did not believe on the intellectual of human mind and brain. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய இன்டலெக்சுவலை நம்ம நம்புறது தப்பு கிடையாது. சில காரியங்கள் லாஜிக்கலா டீல் பண்றது தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் போது அதுல கொண்டு போய் நம்ம லாஜிக்கையும் நம்ம இன்டலெக்சுவலையும் கொண்டு வந்து அங்க நுழைக்க கூடாது. ஏன்னா என்னுடைய லாஜிக்கை காட்டிலும் என்னுடைய இன்டலெக்சுவலை காட்டிலும் தேவனுடைய ஞானம் மிக பெரியது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவ ஞானம் மிக பெரியது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததுக்கு ஒரே காரணம், அவன் 100% காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணா. அதனால 100% ரிசல்ட். பகலம் பார்த்து சொல்லுங்க, 100% ஈசாக்கு தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணா. அதனால அவனுக்கு ரிசல்ட் எப்படி? அமேசிங் ரிசல்ட்டுங்க. எல்லாம் வாய பொளந்து ஆச்சரியப்படும்படி அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுக்குறாரு. எப்படி நடந்துச்சு? ஒரே ஒரு காரியம்தான். ஈசாக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த இடத்துல அவன் உன்னை நம்பினாங்க. என்ன நம்பினான் தெரியுமா? கர்த்தர் வச்சிருக்கிற அந்த விதைக்கிற அறுவடை என்கிற பிரமாணத்தை நம்பி அவன் விதைச்சான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம நம்புறது இல்லையே கர்த்தர் சொல்றத. கர்த்தர் விதைக்கிறதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்றாரு. விதைக்கிற ஒரு மனுஷன் நிச்சயமா அறுவடை செய்வான் என்கிற தேவ பிரமாணங்கள் தேவ வசனங்களில் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டோம். நான் இன்னும் அதை நம்புறது இல்லையே. கர்த்தர் சொல்றதை நான் நம்பாத ஒரு மனுஷனா போக எனக்கு எது பெஸ்டா தெரியுதோ அதை தான் நான் செய்வேன். அதான் மாம்ச அறிவை தன் சுயத்தை நம்பி வாழ்ற ஒரு மனுஷன். எனக்கு எது பெஸ்ட்ன்னு தெரியுதோ அதை தான் நான் செய்வேன். கர்த்தர் சொல்ற பெஸ்டெல்லாம் நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் சொல்றதை நான் எதுக்கு செய்யணும்? எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னா யூ ஆர் ஜட்ஜிங் காட். ஆண்டவரையே ஜட்ஜ் பண்ற அளவுக்கு எனக்கு எது பெஸ்ட்ன்னு தெரியும். ஆண்டவர் சொல்றது சரியா இருக்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. நான் எனக்கு சரி எதுன்னு போட்டு நான் செய்கிறேன். அதுதான் வரமாட்டேது. 100 மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்கு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வராமல் இருப்பது காரணம் என்ன? ஆண்டவர் சொல்கிற ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை 100% ஃபாலோ பண்ணுறேன்னா கேட்குறேன். வாரந்தோறும் வந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை ஆனால் 100% ஃபாலோ பண்ணுறேன்னா அங்கே தான் பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? பஞ்சத்தின் நடுவே அவனுக்கு ஆண்டவர் சொல்ல, போகாதப்பா, ஓடாத, ஓடுறவனோட சேர்ந்து ஓடாத, நீ இங்கேயே இரு, உன்னை ஆசீர்வதிக்க தேவன் நான் உன் கூட இருக்கிறேன். உன் தகப்பனாக ஆபிரகாமை கொஞ்சம் கவனிச்சுப்பார். என் சொல்லுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிஞ்சான். சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படி, அது போல நீ கீழ்ப்படிப்பா, என் வார்த்தையை நம்பு, இதே இடத்துல இரு. உனக்கு வளருவதற்கு வாய்ப்பு இல்லாதது போல தோணும், நீ பெருகுவதற்கு வாய்ப்பு இல்லாதது போல தோணும், நீ மேன்மை அடைவதற்கு வாய்ப்பு இல்லாத போல தோணும். ஆனா கர்த்தர் சொல்ற, இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை நம்பி ஈசாக்கு விதைச்சாங்க. நான் என் சூழ்நிலையை பார்க்குறேன், எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை பார்க்குறேன், எனக்கு எது பிரியமோ அதை நான் பார்க்குறேன். இங்கே ஈசாக்கு தனக்கு பிரியமானதை பார்க்கல, தனக்கு பெஸ்ட்டானதை பார்க்கல. கர்த்தர் சொன்னதுக்கு அது பெஸ்ட்டோ, அது சாதகமாக இருக்கோ சாதகமாக இல்லையோ, நான் கர்த்தரை நம்புகிறேன். ஆகவே கர்த்தர் என்னை வச்சிருக்கிற இந்த இடத்துல நான் விதைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவன் எந்த இடத்துல விதைச்சானோ அதே இடத்துல அதே வருஷத்தில் கர்த்தர் எவ்வளோ மடங்கு கொடுத்தாரா? 100 மடங்கு அவனுக்கு அறுவடை கொடுத்தார். இப்போ 100 மடங்கு அறுவடை கொடுத்தவன பார்க்குறான், எப்படி இவனுக்கு நடந்துச்சு? ஏன்னா இவன் மனுஷ அறிவை சார்ந்து நடக்கல, பரிசுத்தரின் அறிவை சார்ந்து செயல்பட்டான். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் என் சுய அறிவை சார்ந்து நான் நடக்கக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பரிசுத்தரின் அறிவில் நான் நடத்தப்படணும். அப்படி நடத்தப்படுவீங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அமேசிங் ரிசல்ட். இப்போ பாருங்க, ரிசல்ட் வந்த உடனே ஆண்டவர் வந்து அவனுக்கு வெறும் 100% ரிசல்ட் மாதிரி. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த மொமெண்டம் ஆண்டவர் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. வளர்ச்சிக்கான மொமெண்டமே இல்லை, செழிப்புக்கான மொமெண்டமே இல்லைங்க.
ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்க வளர்ச்சி வராதோ, எங்க நீ செழிக்க முடியாதோ, எங்க ரிசல்ட் இல்லையோ, அங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வளருவதற்கான ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வளருவதற்கான ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றாரு. அப்படின்னா என்னன்னா ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. பக்கத்துல பார்த்து என்ன கொடுக்குறாரு கர்த்தர்? ஸ்டார்ட்டே ஆகாத கூட ஸ்டார்ட் பண்ண வைப்பாரு. அதான் அதுக்கு அறிகுறி. அந்த கிக் ஸ்டார்ட் வந்த உடனே, அந்த மொமெண்டம் கிடைச்ச உடனே அவன் 100% நிக்கல. வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர விருத்தி அடைந்து. அதான் மொமெண்டம். அதான் அந்த மொமெண்டம். அந்த மொமெண்டம் கிடைச்சிருச்சுன்னா, ரிசல்ட் உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சுச்சுன்னா, அது ஒரு மொமெண்டம் மாதிரி. அது என்ன செய்யணும்னா உங்களை அதே 100ஓட நிக்க வைக்காது. அது வர வர விருத்தி அடைந்து மகா. அடுத்த வசனம் அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? 100% அந்த மொமெண்டம். இந்த மொமெண்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாம் ஓடினானுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துலயா, இந்த பஞ்சத்திலயா 100% வாய்ப்பே கிடையாது. இங்க வழியே இல்லை, இங்க நமக்கு முன்னேற்றத்துக்கு வழியே இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் மத்தியில அங்க ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி 100% ரிசல்ட்டை கொடுத்துட்டு, இப்போ அந்த மொமெண்டம் பாருங்க, அவன் அதே நிலையில வைக்க விரும்பல. என்ன பண்றாரு? நான் 13ஆம் வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து. அந்த மொமெண்டம் உண்டாயிருச்சுன்னா ஃபெனாமினல் ரிசல்ட் வரும். கையை வைத்து சொல்லுங்க, என்ன ரிசல்ட் வரும்? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இங்கிலீஷ் வார்த்தைலாம் கொஞ்சம் பேசுங்க. என்ன ரிசல்ட்டு? ஃபெனாமினல்னா அதை நீங்கள் அளவே போட முடியாது. இப்படி தான் வரும், அப்படி தான் வரும்னு சொல்லணும். அந்த மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஃபெனாமினல் ரிசல்ட்டை கற்றுக் கொடுக்குறாரு. என்னன்னா அவனை ஐஸ்வர்யமான ஆக்கி வர வர விருத்தி அடைந்து என்ன செய்ய வைக்கிறாரா? மகா பெரியவன். இது நடந்ததுக்கு காரணம் என்ன? ஈசாக்கு தேவன் சொன்னதை 100% அவன் ஃபாலோ பண்ணான். 100% ஆண்டவர் சொன்னதை ஃபாலோ பண்ணதுனால 100% ரிசல்ட், அமேசிங் ரிசல்ட்டை கொடுக்குறாரு. மொமெண்டம் கிரியேட் பண்றாரு. அந்த மொமெண்டம் என்ன செய்யுதுன்னா ஃபெனாமினல் ரிசல்ட்டை. இப்படி ஒரு ரிசல்ட் வரும். ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆக முடியும்னு ஒரு மனுஷனும் யோசிச்சிருக்க முடியாது. அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் காட்டுறாரு, ஒரு மனுஷன் என் வார்த்தையை நம்பி இருந்தா அவனை என்ன மாதிரி நான் விரிவாக்க முடியுன்றதுக்கு ஈசாக்கு ஒரு அடையாளமா, ஒரு உயிருள்ள அடையாளமான சாட்சியா கர்த்தர் நிறுத்தினாரு. இப்ப பார்க்கறான், அடடா என்னடா இவன், நம்ம எந்த ஊரில் விளைச்சல் வரான்னு சொன்னோமோ அந்த ஊரில் இப்படிப்பட்ட அமேசிங் ரிசல்ட்டு. ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு. மொமெண்டம் கிரியேட் ஆனது மாத்திரம் ஃபெனாமினல் ரிசல்ட் அவனுக்கு உண்டாயிருச்சு. இந்த ரிசல்ட்டை பார்த்து பொறாமப்படுறான். பொறாமப்படுறவன் பாருங்க கேட்டிருக்கலாம்ல. நான் கேட்குறேன், பொறாமப்பட்டவன் கேட்டிருக்கலாம்ல, ஏண்டா டேய் நாங்களாம் உங்க கூட தானே இருந்தோம், ஓடினவன் எங்களுக்காக நீ திருப்பியும் வான்னு சொல்லி எங்கள் கூட எங்களை உன் கூட வச்சுருந்தீங்கன்னா நாங்களும் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவன் ஆயிருப்போமே. உனக்கு எப்படி நடந்துச்சு, யார் உன்னை ஆசீர்வச்சா கேட்டுக்கணும்ல. ஈசா கிட்ட கேட்கல பாருங்க. அவன் மேல பொறாமப்பட்டதுனால அவனை எப்படி இந்த காரியம் அவனுக்கு சாத்தியமாச்சுன்றத அவன் புரிந்து கொள்வதற்கு, அவனை கேட்டு அறிந்து கொள்ளலாம் கத்துக்கிற மனசே இல்லை பாருங்க. நான் சொல்ல நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ மக்கள் வீழ்ச்சி அடைகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இன்னொருத்தன் ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்து உங்களை காட்டின உங்களுக்கு இல்லாத நோத்தங்கையில் இருக்கிறத பார்க்கும்போது, நான் கர்த்தரை தேடி தேடி வரேனே, நான் அதை பண்றேனே, இதை செய்யறேனே, எனக்கு கிடைக்க மாட்டேது, எனக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேது, கர்த்தரை தேடாதவங்களாம் ஒரு வீடு கிடைக்குது. இப்படி உட்கார்ந்து மனசுக்குள்ள ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீங்க ஜட்ஜ் பண்றவங்களா நீங்க இருப்பீங்கன்னா கத்துக்கிற மனசே இல்லை. பாருங்க, ஒரு கதை தான் ஞாபகம் வருது. 3 இணைப்பிரியாத சகோதரிகள் ஒன்றாக இருப்பாங்களாம். எப்போனாலும் ஷாப்பிங் போனாலும் ஒன்றா தான் ஷாப்பிங் போவாங்களாம், சாப்பிட போனாலும் ஒன்றா தான் ஷாப்பிங் போவாங்க. 3 பேரும் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க சைஸில். நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஷாப்பிங் போவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இப்படி போயிட்டு இருந்த நாட்களில் அவங்க 3 பேரில் ஒரு அம்மா யோசிச்சான், இப்படியே போயிருந்தா இப்படியே ஊதிக்கிட்டே போனால் நம்ம ஆரோக்கியத்துக்கு அது சரியில்லை,
வேதனா இது நமக்கு பல பாதிப்பை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் டயட் இருந்து உடம்பை குறைக்கணும்னு சொல்லி இவங்க 3 பேரும் பேசினாங்களாம். ஒரு அம்மா இனிஷியேட்டிவ் எடுத்து அடுத்த 2 அம்மாக்கிட்டையும் உட்காந்து பேசி என்ன சொன்னாங்களாம், உடம்பை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சாப்பிட்றதுக்கு ஒன்றா போனவங்க இப்போ 3 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க, டயட் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்களே. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களாம், 1 கிலோக்கு மேலே குறைய மாட்டுதான். ஆனால் இந்த 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, குறைய மாட்டுதுன்னு விட்டுட்டாங்க. ஆனால் இந்த ஒரு அம்மா யார் இன்ஸ்பயர் பண்ணாங்களோ அந்த அம்மா என்ன முடிவு பண்ணிச்சான், எப்படியாவது குறைக்கணும்னு சொல்லி டிசிப்ளினாக தான் வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, எவ்வளோ சாப்பிட்ணும், என்ன நியூட்ரிஷனாக சாப்பிட்ணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் அறிஞ்சு செயல்பட்டு 1 வருஷத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட 30 கிலோ அவங்க குறைச்சாங்களாம். கூடவே இருந்தாங்க இந்த 2 பேருமே, மற்ற 2 பேருமே கூட இருந்தாங்க. 1 கிலோக்கு மேலே குறைய முடியாத 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அம்மா மாத்திரம் 30 கிலோக்கு மேலே குறைச்சிச்சான். குறைச்ச பிறகு இப்போ இந்த அம்மா எங்கே போனாலும் வெயிட்டு குறைச்ச அம்மா என்ன பண்ணுது, இவங்க சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணுறதில்ல, இந்த அம்மா சாப்பிடாது. ஆனால் இவங்கள காட்டில் வேகமாக நடக்குது. இவங்களாம் பார்க்குறாங்க, இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ பொறாமை வந்துருச்சு. பொறாமை சொல்கிறாங்க, இதுக்காவது அந்த அம்மா நிறைய இவங்க வாங்கி கொடுக்குறதுலாம் சாப்பிட்லன்னா என்ன செய்யலைன்னா உடனே இந்த 2 பேரும் என்ன சேர்ந்துக்கிட்டு, பார்த்தியா பெரிய மனசில் பெரிய அழகின்னு நினைப்பு, கொஞ்சம் வெயிட்லாம் குறைஞ்ச உடனே ரொம்ப அழகாக இருக்கிறன்னு நினைப்பால் தான் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறது இல்லை, நம்மளை அப்படியே ஓரம் தள்ளுறாங்க பார்த்தியா அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கூட இந்த 2 பேர் என்ன பண்ணியிருக்கணும், நீ எப்படி குறைச்ச, 30 கிலோ குறைச்சிருக்கிறேன், எங்களுக்கு 1 கிலோ குறைக்க முடியல, நாங்கள் போராடிட்டு இருக்கிறோமே, எங்களுக்கும் கற்றுக்கொடு, நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு கேட்டு அறிஞ்சிருக்கணும்ல. இப்போ எப்படிப்பட்ட ஆளாயிட்டாங்கன்னா, அந்த அம்மா ஏதாவது வானான்னு சொல்லிச்சுன்னா, ஓ மனசில் ரொம்ப அழகின்னு நினைப்பா, உன் மனசில் பெரிய இதுன்னு நினைப்பா, அதுன்னு நினைப்பா, அதுதான் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்க மாட்டேற, எங்கள் கூட வர மாட்டேற, நாங்கள் சாப்பிட்றத சாப்பிட மாட்டேற. வெயிட்டு குறைச்சதில் கூட என்ன பண்ணுறது, பொறாம பாருங்க. ஏன்னா கத்துக்கிற ஒரு மனப்பக்குவமே இல்லை. இந்த அம்மா எப்படி குறைச்சிச்சு, நம்ம கேட்டு அறிஞ்சிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே, 3 பேரும் ஒன்னா தானே கூட இருந்தோம், கேட்டு விஷயங்களை நம்ம நல்ல உரிமையா கத்துக்கலாமே, அந்த உணர்வே வரல பாருங்க. இந்த பொறாமை என்ன செய்யுதுன்னா, நல்லதை நம்ம வாழ்க்கையில வர முடியாதபடிக்கு தடுக்குது. ஈசா கிட்ட திரும்பி வந்தானுங்க பாருங்க, அவனுங்க பார்க்கறானுங்க, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆயிட்டான், இவனுக்கு இப்படி நடந்திருக்கே. ஆகவே என்ன செய்கிறான், அவன் மேல பொறாமப்பட்டு அவன் நோன்ன கிணறெல்லாம் என்ன பண்றாங்களா, மண்ணலி போட்டு மூடுறான். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்க. கிணறு ஒரு ஊரில் இருக்குன்னா அது எவ்வளோ நல்ல காரியங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் நோன்ற கிணறுலாம் தண்ணீர் வருது, அவன் பார்க்குறான், அவன் நோன்ன கிணறுலாம் மூடுறான். எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தெரியாம, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளாம அவனுக்கு எதிராக வேதம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, அங்கே சொல்ற அவன் மேல என்ன பண்ணாங்களாம், பொறாமை கொட்டு. அவனுக்கு ஆடு மந்தையும் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர், நல்லா கவனிங்க, அவங்ககிட்ட எல்லாமே நிறைய இருக்கு. இப்போ ஏன் நிறைய இருக்கு, கர்த்தர் அவனை ஆசீர்வதி சொன்னார், நீ போகாதப்பா, இங்க இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க, என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் என்ன ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் சொன்ன மாதிரி செய்யணும், அவர் சொன்ன மாதிரி இருக்கணும், அவர் சொன்ன மாதிரி விதைக்கணும். அப்போ ஆசீர்வாதம் வரும் பாருங்க. வரும்போது நான் சொல்ற நல்லா கவனிங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவார்கள். ஐயோ அவன் பொறாமப்படுறான், அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் அவன் ஆசீர்வதித்த போது பெலிஸ்தியர்கள் அதை பார்த்து என்ன பட்டார்களாம், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நிறைய பேர் பார்த்து பொறாமப்படும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நிறைய பேர் பார்த்து பொறாமப்படுவான். நம்ம அதை பார்த்து ஒரு துளி அளவு கூட பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் ஏன் திறமையினால் வந்ததில்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததினால வந்த ஆசீர்வாதம். அநேக கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும், பொறாமையாக தான் இருக்கும். நல்லா நீங்கள்
இவனோட பொறாமப்பட்டாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க, அவன் நோன்ன கிணறுலாம் மூடினாங்க. நீ அதை தொடர்ந்து வாசித்த நேரம் இல்லை, அதை தொடர்ந்து வாசித்தேன்னா இறுதியில் அந்த சத்துருக்கு பொறாமப்பட்டவனுக்கு எங்கேயோ புரிஞ்சுக்கிட்டான், இவனை எதிர்த்தா இனிமேல் நம்மளே இருக்க முடியாது, நம்மளை காட்டிலும் நம்ம தேசத்தில் இவன் எப்படி இருக்கிறான், பலத்து இருக்கிறான், இன்னும் பெரியவனாக இருக்கிறான். ஆகவே இவனோட உடன்படிக்கை செஞ்ச வந்தாங்களா. அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா இருக்கும் பாருங்க, சொல்கிறாங்க அவனோட உடன்படிக்கை செய்து கொண்டு என்ன சொன்னாங்க, உனக்கும் எனக்கும் என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், நீ என்ன காயப்படுத்த கூடாது, நாங்களும் உன்னை காயப்படுத்த மாட்டோம், நாங்களும் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம், நீ என்ன செய்யக்கூடாது, எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஈசாக்கோட அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டு சமரசமாகிறார்கள். பொறாமைப்பட்டவன் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியுது, ஒன்றும் வேஸ்ட்டுப்பா, இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், இவன் தேவன் இவனை ஆசீர்வதித்து என்பதை அறிந்து கொண்ட உடனே அவனோட ஒரு சமரசம் பண்ணுறாங்க பாருங்க. இந்த பொறாமை வெளியே அனுப்புனா தான் கற்றுக்க முடியும். தேவன் ஆசீர்வதிக்கிற நமக்கு விளங்கும். கர்த்தர் நம்மளை இப்படிப்பட்ட நிலைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர முடியும். ஐஸ்வர்யவன் ஆக்கி வர வர மகா பெரியவன் ஆகிற வரைக்கும் கர்த்தர் என விட மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எப்போ வரும்னா, இந்த உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து இந்த பொறாமை மனசிலிருந்து இந்த பொறாமை வெளியே போச்சுன்னா, இந்த பொறாமை இருக்கிற வரைக்கும் பிளேம் கேம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நல்லா கவனிங்கள், நிறைய காரியம் இருக்குது. நீங்கள் யோவான் சுவிசேஷம் வாசித்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷத்தை கடைசி அதிகாரம் பாருங்கள், அங்கே சொல்கிறாரு, இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே பேதுருவை பார்த்து கேட்குறாரு, என்ன அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, பேதுருவை பார்த்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், நீ அறிவீர் என்று சொல்கிறான். அப்போ 3 முறை கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட பேதுரு சொன்ன பிறகு ஆண்டவர் பேதுருடைய மரணத்தை குறித்து அவனுக்கு சொல்கிறாரு. எப்படி அவன் எனக்காக மரித்து ஒரு சாட்சியாக அவன் இருப்பான்றதை குறித்து, பேதுருவை குறித்து, பேதுருடைய மரணத்தை குறித்து அங்கே இருக்கிற எல்லார் மத்தியிலும் அவனுக்கு சொல்கிறார் பாருங்க. இப்போ கேட்ட பேதுருவுக்கு அவருக்கு என்னன்னா, சரி என்னை பற்றி சொல்லிட்டீரு, என்னை பற்றி தெரிஞ்சு போச்சு, நான் எப்படி மறிக்க போகிறேன், ரத்த சாட்சியை எப்படி மறிக்க போகிறேன்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆண்டவரே, உம்முடைய மார்பில் ஒருத்தன் சாஞ்சிட்டே இருக்கிறானே, என்ன உம்முடைய மார்பில் சாஞ்சி உமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறானே, எனக்கு ஒன்று தெரியும், நீர் என்ன நேசிக்கிறீரா, அவனை நேசிக்கிறீரா அதிகமாக. சீஷர்கள் மத்தியிலே, நான் சொல்ல நல்லா புரியுதா உங்களுக்கு? இதை எப்படி எடுத்துக்கணும்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் என்னன்னா, ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா, அவனை நேசிக்கிறாரா. உடனே பேதுரு கேட்குறான், ஆண்டவரே என்னை பற்றி சொல்லிட்டீர், ஓகே ஆண்டவரே, இந்த யோவானை பற்றி கொஞ்சம் சொல்ல, அவன் கதை எப்படி, அவனுக்கு முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கு ஆண்டவர் அவனை பார்த்து தான் சொன்னார், நீங்கள் போய் வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை, அதில் அந்த வாசிக்கணும் சுவாரஸ்யமாக. 18ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சொல்கிறார் இவனுடைய மரணம் எப்படி இருக்கும். இதை கேட்ட பிறகு இப்போ பேதுருக்கு பொறுக்காத பேதுரு என்ன பண்ணுறாரு, நான் ஒஸ்தியா யோவான் ஒஸ்தியா, என்ன ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரா இல்லை யோவான் அதிகமாக நேசிக்கிறாரா என்பதை செக் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணுறான், கேட்குறான், ஆண்டவரே யோவான் கதை என்ன ஆண்டவரே, அவனை பற்றி சொல்லும் ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்னப்பா, அதை பற்றி உனக்கு என்ன, உன் வேலை என்னமோ அதை பாரு. ஏன்னா அதை எப்படி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நம்ம வேலையை நோத்தனுடைய வேலையை பார்க்குறது தானே, அவனுக்கு என்ன நடக்கும், இவனுக்கு என்ன நடக்கும், அவனுக்கு என்ன ஆகும், ஏதாகும். இதுதான் பொறாமை பண்ணுற வேலை. என்னென்னா, நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்மளை எப்படி பயன்படுத்த விரும்புகிறார், நம்மளை எப்படி உருவாக்க விரும்புகிறன்றதை விட்டுட்டு அவனுக்கு என்ன நடக்கும், அவன் கதையை சொல்ல ஆண்டவரே, அவன் வீட்டில் என்ன நடக்கும் ஆண்டவரே, அவனுக்கு எப்படி ஆகும் ஆண்டவரே, இது எப்படி ஆகும். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என்னப்பா அதை பற்றி. ஆண்டவர் கேட்குற, உனக்கு என்ன. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தேவன் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், என்னை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை என்ன சரி பண்ணுவதுக்கு நான் கவனம் செலுத்தாமல், நான் என்னை விட்டுட்டு மற்ற காரியங்கள் மேலே நான் கவனம் செலுத்தும் போது இந்த பொறாமைக்குள்ளே மாட்டி, இந்த பொறாமையிலேருந்து விடுபட முடியாமல், இந்த பொறாமை என்ன செய்யுது, நான் கற்றுக்க விடுறதில்லை, தேவ ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விடுறதில்லை, தேவன் சொல்கிறத செய்ய விடுறதில்லை. இது உன்னை செய்து எனக்கு நேராக இருக்கிற தேவன் திறந்திருக்கிற வானத்தை அடைப்பதுக்கான வேலையை செய்து. இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள், எங்கேயாவது எதையாவது குறித்த பொறாமை உங்களுக்குள்ளே இருக்கா?
பொருளை குறித்த, பொருளாதாரத்தை குறித்த, வேலையை குறித்த ஒரு பொறாமை எங்கேயாவது இருக்கா நமக்குள்ள? ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஒரு பாரம்பரியம். தேவனுடைய வசனத்தை அதமாக்குற வேலையை செய்தான். எப்படி இந்த பண ஆசை, பொருள் ஆசை, பேராசை எப்படி வானத்தெல்லாம் அடைக்குதோ அது போல அதோடு தொடர்ந்து வரக்கூடிய இன்னொன்று ஆண்டவர் சொல்கிறார், இந்த பொறாமை. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இந்த பொறாமை வேரோட பிடிங்கி எறியப்படணும். கையவாதி சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக இருக்கிற நான் எதை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. கையவாதி சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் பிள்ளையாக இருக்கிற நான் எதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? உங்களோட இன்னொருத்த நல்லா இருக்கிறான் அவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. நீங்கள் யோசிக்கணும், அவனையே அவள் நல்லா ஆக்கியிருக்காருனா என்ன இன்னும் கர்த்தர் எவ்வளோ மேன்மையாக வைப்பார் என்பதை கர்த்தரை நீங்கள் நம்புகிற ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்னா, ஆண்டவரே ஈசாக்கு நீ சொன்னதெல்லாம் செஞ்சானே. காயினை பார்த்து கேட்குறாரா, நீ நன்மை செஞ்சிருந்தா உனக்கு மேன்மை இல்லையோ? ஆதாமை பார்த்து சொல்றாரு, நீ பண்படுத்தி காக்கிற வேலை செஞ்சிருந்தா இந்த சத்துரு உள்ள வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ இழக்கக்கூடிய காரியம் நடந்திருக்காதே. இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து கேட்குறாரு. இன்னொருத்தனை பார்த்து அவனுக்கு என்ன ஆகும், அது என்ன நடக்கும், அவங்களுக்கு எப்படியா? ஆண்டவர் சொல், தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அது உன்னுடைய வேலையே கிடையாது. உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை நான் இருக்கிற சொல்கிற இடத்துல இருக்கு நீ என்ன செய்யணும், எப்படி விதைக்கணும், எப்படி அறுவடை செய்யணும், இதுக்கான காரியங்களை நான் கவனம் செலுத்துவேனா? இப்போ ஒன்று செய்கிறேன், எனக்கு நேராக கர்த்தர் திறந்த வானத்தின் அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் உழைக்கிறேன், நான் வேலை செய்கிறேன். ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும். கர்த்தர் எனக்காக நல்ல பொக்கிஷசாலையாக தம்முடைய வானத்தை அவர் திறக்கிறாரு. நான் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆகவே நான் கடன் வாங்குறவனாயிராம அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்ன மாற்றுகிற ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு நான் என்ன கொண்டு வரேன். ஏன் நடக்குது? இப்போ 100% அனந்த ஞானம் உள்ள பரிசுத்தரின் அறிவை நான் சார்ந்து வாழ்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது எப்படி போக போறீங்க? ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டவரே, எதை பார்த்தோம், யாரை பார்த்தோம் நான் பொறாமப்பட போகிறதே இல்லை. கையை வாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எதை பார்த்தோம், யாரை பார்த்தோம் நான் பொறாமப்பட போகிறதில்ல. நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு பக்கத்து நாட்டை பார்த்தா அந்த நாடு எவ்வளோ நல்ல நாடு, நம்ம ஒரு கேடுகட்ட நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் பொறாமை தான். நல்லா கவனிங்க. அதான் சொன்னேன், எந்த காரியத்தையும் பார்த்தோம், யாரை பார்த்தா நான் பொறாமப்பட மாட்டேன். எத்தனை பேர் கையை வாய்த்து சொல்றீங்க, ஆண்டவரே எந்த காரியத்தை யோசித்தோம், எந்த நபரையும் பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன். என்ன ஆசீர்வதிக்கிறவர் என்னோட கூடவே இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன ஆசீர்வதிக்கிறவர் எங்கே இருக்கிறீர்? என்னோட, எனக்குள்ள இருக்கிறீர். ஆண்டவரே எனக்கு போதிக்கிறீர், எனக்கு சொல்றீர் என்ன செய்யணும்னு. ஈசாக்குக்கு சொன்னாரே, நீ இங்கே இருப்பா, ஓடாத, போகாத, அவனை பார்க்காத, ஓடுறவனை பார்க்காத, பேசுறவன் குறை சொல்றவனை பார்க்காத, யாரையும் பார்க்காத, என்ன பாரு, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன். எத்தனை பேர் உங்கள் இடத்துல எழுமி என்று சொல்கிறீங்க, ஆண்டவரே இன்னிலிருந்து நான் யாரையும் பார்க்க போகிறதில்ல, எதையும் பார்த்து பொறாமப்பட போகிறதில்ல, யாரை பார்த்தும் பொறாமப்பட போகிறதில்ல, என்ன ஆசீர்வதிக்கிறவர் எனக்குள்ளவே இருக்கிறீர். கையை வாய்த்து சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறீர். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். கையை வாய்த்து சொல்லுங்க, நீர் என்ன செய்வீர்? என்ன நல்லா சத்தமாக சொல்லுங்க, இயேசுவே நீர் என்ன ஆசீர்வதிப்பீர், நான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆண்டவரே இதே இடத்துல சொல்லுங்க, வாயை திறந்து, இதே இடத்துல ஆண்டவரே இதே வருஷத்துல 100 மடங்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை வாய்த்து சொல்லுங்க, இதே இடத்துல ஆண்டவரே, இதே பட்டணத்தில் ஆண்டவரே, நான் வேலை செய்கிற இடத்துலையே, ஆண்டவரே நான் தொழில் செய்கிற இடத்துலையே, ஆண்டவரே என் கையின் பிரயாசம் நடக்கிற இடத்துலையே எனக்கு ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணி ஆண்டவனை செய்வார். ஃபெனாமினலான ரிசல்ட்டை கொடுப்பார். அது என்னன்னா, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிற வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புறவங்க கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட வர வர விருத்தி அடைந்து அந்த மொமெண்டம் நீர் கிரியேட் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த காலை வேளையில
தேவனுடைய வசனம் அந்த மொமெண்டம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இடத்தை விட்டு போகும்போதே ஒரு நம்பிக்கை வரும். இல்லை, இனி வரக்கூடிய நாட்களில் வர வர விருத்தி அடைந்து என்னை கர்த்தர் மகா பெரியவனாய் மாற்றுவார். கையை உயர்த்தி எத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்லி, ஆண்டவரே, நான் மகா பெரியவனாய் மாறுவதற்கான சத்தியத்தை நீர் என்னோட பேசுகிறீர் ஆண்டவரே. இந்த வசனத்துக்கு என்ன 100 மடங்கு ஒப்பு கொடுக்குறேன். நான் எதை பார்த்தும் பொறாமப்பட போகிறது இல்லை, யாரை பார்த்தும் பொறாமப்பட போகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எதை பார்த்தும் பொறாமப்பட போகிறது இல்லை. இப்போ இந்த இடத்த விட்டு போன நிறைய பார்க்க வைப்பாரு. ஹலோ, நிறைய பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத ஆளுங்கள்லாம் பார்ப்பீங்க. பார்க்கும்போது உனக்கு தெரியணும், என்னோட கூட இருக்கிற ஒரு கர்த்தர் இதெல்லாம் காட்டிலும் என்ன அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் காட்டிலும் என்ன அதிகமாக நான் இதை காட்டிலும் மேலான நிலையில் கர்த்தருக்காக வாழ்வேன். கர்த்தருக்காக ஆசீர்வாதத்தை காட்டுகிற ஒரு அடையாளமாக ஈசாக்க காட்டினார் பாருங்க. சத்துருவின் கண்ணுக்கு முன்பாக. இன்னைக்கு உன் சத்துரு நினைக்கலாம், உன்னை ஒன்றும் இல்லாமல் நீ போகணும்னு நினைப்பான். அவன் முன்னாடியே கர்த்தர் உன்னை வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆக்கி காட்டுகிற தேவன் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதி. எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னை வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. இந்த சத்தியம் எனக்கு நிறைவேறும். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த சத்தியம் எனக்கு நிறைவேறும்? ஆகவே நான் எதை பார்த்தும் பொறாமப்பட போகிறதில்ல, யாரை பார்த்தும் பொறாமப்பட போகிறதில்ல ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாம் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.